A1 இன்போடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரெஸ்டீஜ் இண்டெக்ஸ்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆன் ஆகிட்டு டக்குன்னு பிளிங்க் ஆகி கட் ஆகுதுன்னா ஒன்று ஐசி கம்ப்ளைண்ட் இருக்கும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு காயில் உள்ளே எரிஞ்சு போயிருக்கும். இதுதான் அதோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி சரி பண்ணலான்னு முழுமையாக பார்க்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இண்டெக்ஷன் அடுப்பில் பார்த்திங்கன்னா இந்த காயில் எரிஞ்சு போயிருக்கும். போர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயில் ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கும். ஏதாவது ஒரு லீடு மட்டும்தான் நம்ம காயில் எரிஞ்சிருக்கும். சரி, இதை காயிலோட ஒரு லீடு எடுத்து இதில் பற்ற வைக்க பார்த்திங்கன்னா முடியாது. காயில் ஈயம் பிடிக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னா, இப்போ காயிலோட ஒரு எண்ணில் ஒயரை பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பற்ற வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிப் கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். இந்த கிளிப் மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதனால் இந்த கிளிப்பை வாங்கிட்டு ஒரு எண்டை போர்டில் பற்ற வச்சு எடுத்துகிட்டு ஒரு எண்டை இந்த கிளிப்பில் மாட்டி இதை பெண்ட் பண்ணி விட்டுங்க. ஒயர் கனமான ஒயரை போடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனால சின்ன ஒயர் எடுத்திருக்கேன். இது காயிலோட எண்டு. இந்த காயிலோட எண்டை இந்த சைடு கொடுத்து கிளிப்பில் கொடுத்து இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்தா வராதபடி மாட்டி வச்சுக்கோங்க. இந்த சைடும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் ஒன்று போட்டுக்கோங்க. அதுவும் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸ்லீவை போட்டுட்டு அதுக்கப்புறம் போர்டில் பற்ற வச்சு யூஸ் பண்ணுங்கள். கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். இதுதான் இதுக்கான ஈஸியான மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா காயில் சொன்ன மாதிரியே ஸ்லீவும் போட்டாச்சு. அது மேலே இன்சுலேட் டேப்பும் அடிச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி ஆன் ஆகுதுன்னு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆன் பண்ணிட்டு எதனாவது ஒரு பட்டனை அமுக்கும் போதே இது ஆஃப் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஆன் ஆகிட்டு நமக்கு ரொம்ப நேரம் பவர் ஆன் ஆகி நிற்கிது. காயில் கட் ஆகிடுச்சி அப்படின்னாலே ஆன் ஆகிட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஐசி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஐசி கம்ப்ளைண்ட்னால் நீங்கள் ட்ரை அடித்தா போதும். இல்லைன்னா அதுக்கப்புறம் வரலன்னா இதை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.